யுஜிசி விதிகளில் திருத்தம் செய்துள்ளதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விதிகளை தன்னிச்சையாக மாற்றுவது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் தெரிவித்திருக்கிறார் முதல்வர் மு க ஸ்டாலின். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் விவரிக்க கேட்போம். பாஸ்கர், வணக்கம். மளிகை கடை தானே லேஸ்ல இடம் போட்டுறாதீங்க. இங்க ஒருத்தர் மளிகை கடை மூலமாவே மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. யுஜிசி விதிகளில் திருத்தம் செய்துள்ளதற்கு முதலமைச்சர் தெரிவித்திருப்பது என்ன? கல்வியாளர்கள் அல்லாதவர்கள் இந்த பதவிகளை வகிக்க அனுமதிப்பதுதான் அந்த புதிய யுஜிசியினுடைய விதிமுறைகளாக இருக்கிறது. இதற்கு தமிழக முதலமைச்சர் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூட்டாட்சி மற்றும் மாநில உரிமைகள் மீதான நேரடி தாக்குதலாகும் மத்திய பாஜக அரசினுடைய இந்த அதிகாரத்தினுடைய நடவடிக்கையாக இதை மையப்படுத்தும் நடவடிக்கையாகவும் இருக்கிறது. ஜனநாயக முறையில தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை குறைத்து மதிப்பிடக்கூடிய நடவடிக்கையாகவும் இருக்கிறது. பாஜக அரசினுடைய கட்டளைப்படி ஆளுநர்களால் கட்டளையிடப்படாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய கையில் கல்வி இருக்க வேண்டும். அதிக எண்ணிக்கையிலான உயர்கல்வி நிறுவனங்கள் எல்லாம் தமிழகத்தில் தான் இருக்கிறது. அது சுயேட்சையை பறிக்கப்படுவது அமைதியாக இருக்க முடியாது. கல்வி என்பது அரசமைப்பு சட்டத்தில் ஒருங்கிணைந்த பட்டியலின் கீழ் இருக்க வேண்டும். ஆனால் யுஜிசி என்பது அந்த அறிவிப்பை ஒருதலை பட்சமாக செயல்படுவதற்கான காரணமாக இருந்து வருகிறது. இந்த அத்துமீறலை ஏற்க மாட்டோம். தமிழகம் சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இதை எதிர்த்து போராடும் என்பதையும், கல்வி பொதுப்பட்டியல் உள்ளதால் யுஜிசி விதிகளில் மத்திய அரசு தன்னிச்சையாக திருத்தம் செய்ய முடியாது என்பதையும் சுட்டிக்காட்டி யுஜிசி விதிகளில் திருத்தம் செய்வதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டிருப்பதற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர்.